ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இயல் 5 திருவிளையாடற் புராணம் பார்க்க போறோம். இதுல பாடலை எழுதினவங்க யாரு அப்படின்னா பரஞ்சோதி முனிவர். இவர் வந்து சிவபக்தி கொண்டவர். 17ஆம் நூற்றாண்டுல பிறந்திருக்காங்க. இவங்க எங்க பிறந்தாங்க அப்படின்னா திருமறைக்காட்டில் வேதாரண்யம் என்ற இடத்துல இவங்க பிறந்திருக்காங்க. இவர் எழுதினதுல வந்து இந்த திருவிளையாடற் புராணத்துல மொத்தம் வந்து 3 காண்டங்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம். நம்ம இந்த இதுல திருவிளையாடற் புராணத்துல பாக்குறது என்ன பார்க்க போறோம்னா திருவாலவாய் காண்டம் அப்படிங்கிற 3வது காண்டம்ல தான் நம்ம பார்க்க போறோம். இதுல மொத்தம் எத்தனை படலங்கள் இருக்கு அப்படின்னா 64 படலங்கள் இருக்குது. அதுல நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா 56வது படலமான இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அப்படிங்கறத தான் நம்ம இந்த இதுல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாடலை எழுதினது யாரு அப்படின்னா பரஞ்சோதி முனிவர், சிவபக்தி கொண்டவங்க. சரிங்களா? இவர் எந்த ஊர்ல பிறந்தார் அப்படின்னா திருமறைக்காட்டில் வேதாரண்யம் என்கிற இடத்துல பிறந்திருக்காங்க. இவர் வந்து சிவபக்தி மிக்கவர். மொத்தம் இதுல எத்தனை காண்டம் இருக்குது? 3 காண்டங்கள் உள்ளன. மதுரை காண்டம், கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம். நம்ம இந்த பாடல்ல பார்க்க போறது என்னன்னா எத்தனாவது காண்டம்? திரு ஆலவாய் காண்டம். மொத்தம் எத்தனை படலங்கள் இருக்குன்னா 64 படலங்கள் இருக்கு. அதுல நம்ம இன்னைக்கு படிக்க போறது இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம், அதாவது 56வது படலம்ங்கிறது தான் நம்ம இந்த பாடல்ல நம்ம பார்க்க போறோம். இந்த திருவிளையாடற் புராணத்துல நம்ம படிக்க போறோம். சரிங்களா? முதல்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கதை சுருக்கம் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அடுத்து பாடலை சொல்லும் போது அந்த பாடலோட பொருளும் அந்த பாடலோட விளக்கமும் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? இப்ப நம்ம உங்களுக்கு அந்த கதை என்ன, யார் யாரெல்லாம் இந்த கதையில இருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இதுல வந்து பாண்டிய நாட்டை வந்து ஆட்சி புரிந்த குலேச பாண்டியன் என்னும் மன்னன் தமிழ் புலமையில வந்து சிறந்து விளங்குறாரு. சரிங்களா? தமிழ் புலமையில வந்து சிறந்து விளங்குறவங்க எப்படின்னா நம்ம அரசவையில வந்து புலவர்களை வந்து ரொம்ப மதிப்பும் மரியாதையுமா நடத்தி அவங்கள வந்து பாராட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுல தான் வந்து பாண்டிய மன்னர் வந்து குலேச பாண்டியன் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அப்பதான் வந்து கபிலரோட நண்பரான இடைக்காடனர் என்னும் புலவர் வந்து தாம் இயற்றிய கவிதையினை வந்து பாண்டிய மன்னர் முன்பு வந்து பாடி காட்டலாம் அப்படிங்கிறத வந்து கபிலர் சொன்னதன் மூலமா வந்து அவர் போய் வந்து பாடி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவர் அங்க போடுறாங்க. சரிங்களா? அப்படி இடைக்காடனர் பாடும்போது அந்த பாடலை வந்து மன்னன் வந்து கவனிக்காம வந்து அவமதிச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இடைக்காடனர் வந்து மனம் வருந்தி திரும்ப போய் இறைவன்கிட்ட வந்து முறையிடுறாரு. மன்னன் வந்து இந்த மாதிரி என்னைய அவமதிச்சுட்டாங்க. ஸோ இது வந்து என்னை அவமதிச்சதுக்கு வந்து கிடையாது, இறைவனாகிய உங்களையும் பார்வதி தேவியையும் அவமதிச்சதுக்கு தான் சமம் அப்படிங்கிறாங்க. அவமானப்படுத்தின மாதிரி அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? அதனால என்ன செய்யறாரு அப்படின்னா கபிலருக்கும் இடைக்காடனர் மேல உள்ள பற்றும் காரணமா என்ன செய்யறாரு, இறைவன் வந்து என்ன செய்யறாரு, மன்னனுக்கு வந்து நல்லதொரு இது எண்ணத்தை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தினமும் வழிபடுற கோயில்ல இருந்து இறைவன் வந்து வெளியேறி இன்னொரு இடத்துல போய் தங்கி இருக்காங்க. ஸோ இதை வந்து மன்னன் வந்து தெரிஞ்சுக்காம நான் என்ன பிழை செய்தேன்னு சொல்லி நீங்க வந்து இந்த கோயிலை விட்டு வெளியேறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட போய் வந்து மன்னர் வந்து முறையிடுறாரு. அப்பதான் வந்து இறைவன் சொல்றாங்க, நீ வந்து இந்த மாதிரி இடைக்காடனர் பாடிய அந்த புலவரை வந்து நீ வந்து அவமதிச்ச. ஸோ அதை வந்து உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து இந்த கோயிலை விட்டு வெளியேறியிருக்கேன். மற்றபடி நீ எந்த தவறும் பண்ணல, எனக்கு உன் மேல எந்த வருத்தமும் கிடையாது அப்படிங்கிறத வந்து இந்த பாடல் மூலமா நமக்கு வந்து சொல்றாங்க. சரிங்களா? இந்த தவறை உணர்ந்த மன்னன் வந்து புலவரை வந்து அரசவையில கூப்பிட்டு மரியாதை செய்யறாங்க. அவரை வந்து வணங்கி அவரை நல்ல மரியாதையோட நடத்துறாங்க. சரிங்களா? இதைத்தான் வந்து இந்த வர்ற பாடல்கள்ல வந்து நம்ம ஒவ்வொரு இதை தனித்தனியா நம்ம வந்து பார்க்க போறோம். எப்படி வந்து மன்னர் அவையில வந்து கவிதை படிக்கிறாங்க, அதை வந்து மன்னன் வந்து எந்த அளவுக்கு வந்து அதை வந்து புரிஞ்சு பண்றாங்க. இது வந்து அவர் இடைக்காடனர் கோபம் கொண்டு இறைவன்கிட்ட போய் முறையிடுறது, அதாவது மன்னன் அவமதிச்சதும் நம்மளோட மன கஷ்டத்தை அவர் இறைவன்கிட்ட போய் சொல்றாங்கல்ல, அதே மாதிரிதான் அவர் போய் இறைவன்கிட்ட சொல்றது. இந்த மாதிரி தனித்தனி பாடலா வந்து நமக்கு இதுல திருவிளையாடற் புராணத்துல கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம இப்ப ஒவ்வொரு பாடலா நம்ம பார்ப்போம். சரிங்களா? வந்து ஃபர்ஸ்ட் பாடலோட பொருள் சொல்லிடுறேன். அதாவது பாண்டிய மன்னன் குலேச பாண்டியன் என்னும் பாண்டிய மன்னன் மிகுந்த கல்வி அறிவு மிக்கவன் என கற்றோர் கூற கேட்டார் இடைக்காடனார் என்னும் புலவர்.
கலைகளை முழுவதும் உணர்ந்த நண்பர் கபிலன் மேல் அன்பு கொண்ட அப்புலவர். அதாவது கபிலன் மேல வந்து அளவு கடந்த அன்பு கொண்டு இருக்காங்க. மிகவும் இனிய தேன் ஒழுகும் வேப்ப மாலையினை அணிந்த பாண்டியனின் அவைக்கு சென்று தான் இயற்றிய கவிதையை படித்தார். ஓகேவா? இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து குலேச பாண்டியன் மன்னரோட வந்து அவரோட பெருமையை சொல்லியிருக்காங்க. கல்வி அறிவு மிக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் மேல கொண்ட அன்புனால வந்து அப்புலவர் வந்து பாண்டி நாட்டுக்கு போய் இந்த பாடலை வந்து பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பாடுறாங்க. சரிங்களா? அதுதான் முதல் பாடலை நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த பாடலை நம்ம ரீட் பண்ணிடுவோமா? அந்த பாடலோட தலைப்பு என்னன்னா, இடைக்காடனார் மன்னனின் அவையில் கவிதை படித்தல். கலிந்த பெரும் கேள்வியினான் எனக் கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் மொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென்சொல் மொழிந்து அரசன் தனை காண்டும் எனத் தொடுத்த பணுவலோடு மூறி தீம்தேன் வழிந்து ஒழுகுதாரனை கண்டு தொடுத்து உரைப்பணுவல் வாசித்தான் ஆள். கேள்வியினான்னா என்ன? நூல் வல்லான். கேண்மையினான் அப்படின்னா நட்பினன். கபிலர் மேல கொண்ட நட்பு அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. சரிங்களா? அது போக கேள்வியினான் அப்படின்னா நூல் வல்லான். நூல் வல்லான்ங்கிறத யார சொல்றாங்க அப்படின்னா பாண்டிய மன்னன், குலேச மன்னனை சொல்றாங்க. சரிங்களா? குலேச பாண்டிய மன்னன் தான் என்னது அறிவு கவிதை திறனும் இதுவும் அவருக்கு வந்து புலமை மிக்கவர் அப்படிங்கிறத சொல்றாங்க. கேண்மையினான் அப்படின்னா நட்பினன். நட்பினன்னா யார சொல்றாங்க? கபிலன் மேல கொண்ட பாசம் அன்பு அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? முதல் பாடல் வந்து இதுதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.